டிடிஎஸ் சார், நாட்டினுடைய சுதந்திரம் வாங்குவதற்கு சம்பந்தமே இல்லாதவர்கள் இப்போது ஏன் இந்த கேள்வியை எழுப்புறாங்க அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வச்சு. சம்பந்தத்தெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நமக்கு பக்கிந்தாவே யாரோ ஒருத்தர் எழுதினாருங்க அந்த பாட்டு, அதை தூக்கி கொண்டு வந்து பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்றதுக்கு அப்புறம் உங்கள்கிட்ட போய் ஆர்எஸ்எஸ் பற்றியும் சுதந்திரத்தை பற்றியும் பேசி என்ன பிரயோஜனம்? தலையில் தான் அடிச்சுக்கணும். நேருவோடைய பேரை நாங்கள் எடுக்கலிங்க, இந்திரா காந்தி அம்மா எடுத்தாங்க, இந்திரா காந்தின்னாங்க. அப்புறம் பார்த்தா ராஜீவ் காந்தி, சஞ்சய் காந்தி ஆகிப்போச்சு. அப்புறம் பார்த்தா பிரியங்கா வாத்ரான்னு இருந்தாங்க. பிரியங்கா வாத்ரா இப்போ பிரியங்கா காந்தி ஆகி அவங்க பொண்ணு வந்து பிரியங்கா காந்தி ஆயிடுச்சு. நேரு பேரை அவங்க குடும்பத்திலேருந்தே எடுத்தது அவங்க தாங்க, நாங்கள் எங்கே எடுத்தோம், எதுக்காக எடுத்தாங்கன்னு ஊருக்கு தெரியும். சரி, கேள்வி என்னன்னா, தமிழ்தாய் வாழ்த்துல வந்து சார் அது ஏதோ நாடகத்துக்கு பாடினேன் சார், அதுலேருந்து எடுத்தோம் அவ்வளோதானே அப்படிங்கிற அடிப்படையில் ஐயா பேசும்போது ஆரியம் போல் வழக்கொழிந்து அப்படின்னு ஒரு வரி அங்கே வருது. அதை ஒத்துக்கிட்டா என்னாச்சு? திமுக க்ளோஸு. ஆரியம் வழக்கொழிந்துச்சுன்னு சொல்லிட்டா திமுக க்ளோஸு. அதனால் என்ன பண்ணாங்கன்னா பரத கண்டம் இதில் விட்டாங்க. நல்ல வேலையா அந்த பரத கண்டம் இதிலையும் தூக்கியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏவா வேலு ஐயா சொல்கிற மாதிரி இந்தியாங்கிறது வடக்கில் ஏதோ இருக்கிற ஒரு நாடையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை வந்திருக்கும். நல்ல வேலையாக ஆண்டவன் அந்த இடத்துல நமக்கு கைவிடலை. 1875 இந்த வந்தே மாதரம் எழுதும்போது காந்தி ஐயா அப்புறம் பிறகு சொல்கிறாரு, ஜெய்ஹிந்துங்கிற வார்த்தை வந்தே மாதத்தை வழக்கொழியாக செய்யக்கூடாது. ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. அந்த வந்தே மாதரமில் நாங்கள் வந்து எப்படிப்பட்ட சமுதாயத்தை நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னால், அதே 1875 அப்போ சென்னை மாகாணத்தில் பேரவையில் வந்து 1937 சென்னை மாகாணத்தில் ஒரு செப்டம்பர் 23 ஒரு விவாதம் நடக்குது. அப்போது அங்கே இருக்கக்கூடிய பேரவைத் தலைவர் சாம்பமூர்த்தி என்ன பண்ணுறாரு, நம்ம நாட்டுப்பண் பாடுவோம்னு சொல்லிட்டு வந்தே மாதரத்தை பாடுறாங்க. எஸ்எல் லால்ஜான்ங்கிறவர் என்ன பண்ணுறாரு, அப்ஜெக்ட் பண்ணுறாரு, இது பாடக்கூடாது, இது வந்து இந்துக்களுக்கான பாடல் அப்படிங்கிற மாதிரி அப்ஜெக்ட் பண்ணுறாரு. அப்போ சப்போர்ட் பண்ணது யார் தெரியுமா? யாகூத் கானும் அப்துல் ஹமீத் கானும் தான். அந்த பாடலை டிரான்ஸ்லேட் செய்யணும், எனக்கு புரியல, எனக்கு கொஞ்சம் ஆங்கிலத்தில் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டது வில்லியம் ரைட்டுங்கிற ஒரு கிறித்துவர். அப்படி வாழ்ந்துட்டு இருந்த ஒரு சமுதாயத்தில் பெருச்சாலி மாதிரி உள்ளே பூந்துட்டு உட்காந்துக்கிட்டு என்கிட்ட வந்து அது என்னங்க அவ்வளோ பெருசாலாம் பாட முடியுங்க, கொஞ்சம் சுருக்கி தான் பாடுவோமே அப்படின்னு சொல்கிறதுக்கு தேசிய பாடலுங்கிறது என்ன வைதிஸ் கொலவரி பாடலா? எனக்கு தெரியல. அடுத்தது வந்து இந்த துர்கா எதுக்காக நீக்கினாங்கங்கிறது உங்களுக்கு தெரியணும். இந்த வரிகளெல்லாம் ஏன் நீக்கினாங்கன்னு தெரியணும். உங்களுக்கு இன்னொன்று தெரியுமா, ஜனகணமன பாடல் வந்து ரவீந்திரநாத் தாகூர் எழுதியதே ஜார்ஜ் 5 பாராட்டுறதுக்காகத்தான் ஒரு பொருளையை கிளப்பி விட்டாங்க. அவர் அந்த பாடலை நல்ல வேலையாக நேரு என்ன பண்ணுவாருன்னா, உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா அதை ஒரு வழி பண்ணி விட்டுருவார். இப்போ செங்கோலை வாக்கிங் ஸ்டிக்காக மாற்றின மாதிரி. ஆனால் உங்களுக்கு புரியலன்னு வச்சுக்கோங்களேன், விட்டுருவார். ஜனகணமன பாடல் வந்து கிருஷ்ணரை மையுறுத்தி ரவீந்திரநாத் தாகூர் பாடும் பொழுது தேரில் வந்தவன், பஞ்சாபில், சிந்தில், குஜராத்தில், மராத்தாவில் அதெல்லாம் பவுண்ட்ரி, அந்த இடத்தில் வாழ்ந்தவன், அந்த இடத்தில் அவனுடைய பேர் எல்லாருக்கும் தெரியும், வாழ்ந்தவன் இல்லை, அந்த இடத்தில் அவனுடைய பேர் எல்லாருக்கும் தெரியும். அப்படி தான் ஜனகணமன நீங்கள் அழகாக டீகோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அது தெரியல, இல்லை கொஞ்சம் சைடில் விட்டுருங்க, அதனால் பரவாயில்லன்ட்டு தான் அந்த நேஷனல் ஆந்தமாக எடுத்துக்கிட்டாங்க. கேள்வி என்ன, அதில் தேரில் வந்தவன்கிறது வந்து குறிப்பிடப்பட்டிருக்கும். இப்போது இஸ்லாத் சகோதரர்களுக்கு ஒரு நியாயமான காரணம் இருக்குது. நாங்கள் என்னுடைய இறைவனை தவிர வேறு எதையும் வணங்குவதில்லை. எங்கள் தாயை நாங்கள் மதிப்போம், போற்றுவோம், ஆனால் வணங்குவதில்லை அப்படிங்கிறது நியாயமான ஒரு விஷயம். அப்போது அவர்களுக்காக நாம் வந்து பூமியை வணங்கக்கூடாது, இந்த பூமியை வணங்குவதை போல பாடல் இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் பேசுவீங்கன்னா, இல்லைங்க இது அப்படி வேண்டாம், இன்றைக்கி தேதிகளில் 85% இப்படி தான் இருக்காங்க, நீங்கள் பாடலைங்கிறதுக்காக உங்களை நாம் குற்றம் சொல்லலை, நாங்கள் பாடுறது நீங்கள் வெளியில் எடுத்துட்டிங்கன்னா. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ரோட்டுக்கு போங்க, எல்லா வண்டியும் நிறுத்திட்டு ஒரு சர்வே எடுங்க, ஏப்பா வந்தே மாதரம் பாடல் அப்படின்னு ஒன்று இருக்கே தெரியுமா சார், எந்த படத்தில் சார் வருது அப்படின்றவான். இப்படிங்க என்ன வேலைன்னா, இப்போ வள்ளுவத்தை கூட அறத்தையும் பொருளையும் தூக்கிட்டு ஒரு 40-50 வருஷம் கழிச்சு காமத்துப்பாலை மட்டும் வைத்திருக்கக்கூடிய அளவுக்கான ஒரு சூழ்நிலை நமக்கு வரப்போகுது. ஏன்னா அறத்திலையும் பொருளையும் இப்போ டீகோடு பண்ணி தெல்ல தெளிவாக சொல்கிறாங்க, அது எந்த மதத்தை சார்ந்தது, யாரை பற்றி பேசுகிறார், தாமரையை பற்றி பேசுகிறார், மலர் இதை பற்றி பேசுகிறார், அங்கெல்லாம் இந்துக்கள் இது சாயம் வருகிறதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அறத்தையும் பொருளையும் தூக்கி விட்டுருவாங்க. என்ன சார் அவ்வளோ எழுதியிருக்கார் சார், அவ்வளோலாம் யார் சார் படிக்கிறது? ரவிச்சந்திரன், இந்த விதை மட்டும் எடுத்துக்கோங்க. ரவிச்சந்திரன் சார், சார் எல்லாமே சரிதான் சார். 150 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நடந்த விவகாரத்தை, பிரிவினைவாதத்தை நேரு அப்பவே
அப்பவே விதைச்சாரு அப்படின்னு சொல்லக்கூடிய பிரதமர் ஏன் 150 வருஷத்துக்கு அப்புறம் இந்துக்கள் இருக்கக்கூடிய வரிகளை மட்டும், இந்து கடவுள் இருக்கக்கூடிய வரிகளை மட்டும் நீக்கி விட்டார் நேரு அப்படின்னு ஏன் இப்ப பிரிவினைவாதத்தை மோடி விதைக்கிறார்ன்றதான் காங்கிரஸோட கேள்வி. பிரிவினைவாதம்னு நீங்க சொல்றதுதான் ரொம்ப தப்பு. இப்ப நீங்க காங்கிரஸ் சொல்றாங்க. நான் சொல்லிடுறேன். நீங்க ஒரு நிலத்தை வாங்க போறீங்க எங்கிட்ட இருந்து, தாய் பத்திரம் கேட்பீங்க. என்னத்துக்கு தாய் பத்திரம்? நான் தான் வச்சிருக்கிறனால நீ வாங்கிட்டு போக வேண்டியதானே நான் சொல்லுவேன். தாய் பத்திரத்தில் இருக்கிற வில்லங்கத்தை நீங்க பார்ப்பீங்க. அதில் வில்லங்கம் இருந்தால் அதை எடுத்து சொல்லுவீங்க. ஐயா இந்த மாதிரி இருக்குது, ப்ராப்ளம் இருக்குது, கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லுவீங்க. அதெல்லாம் முடியாது, பழசெல்லாம் பேசக்கூடாது அப்படின்ற கருத்துக்குள்ளே வரக்கூடாது. நம்பர் 1. அதை சொல்லுவதில் ஒரு நோக்கம் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், துமி வித்யா, துமி தர்மா, துமி ரீதி, துமி மர்மா அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் எல்லாமே சக்தியை குறிக்கிறது அப்படிங்கிற விஷயத்த மோடி சொல்லலைன்னு வச்சுக்கோங்க. ராகுல் காந்தி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு சொன்னார், பாரதத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது, சக்தியை மட்டும் கும்பிடுகிறார்கள், நாம் எதிர்க்க வேண்டியது அந்த சக்தியை தான் ராகுல் காந்தி சொன்னார். அப்போ இன்னைக்கு யாரும் பேசவே இல்லை. எந்த சக்திங்கிறத பற்றி ராகுல் காந்தி விமர்சித்து கேவலமாக பேசினாரோ அதை பற்றி இன்னைக்கு யாரும் பேசுறது இல்லை. அப்போது கேள்வி என்னன்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் எஸ்ன்னு சொன்னால் அது எஸ், வேண்டாம்னா வேண்டாம் அப்படிங்கிற குழுக்குள்ளே போவீங்கன்னா ஒரு 2-3 உதாரணம், முக்கியமான உதாரணம் சொல்லிருக்கோம். நாளைக்கு நான் வரலாறு எழுதும்போது கோவிட் காலத்தில் இன்ஜெக்ஷனை இந்தியா கண்டுபிடித்தது, அந்த இன்ஜெக்ஷனை போட்டுக்கிட்டீங்கன்னா நீங்கள் செத்துருவீங்கன்னு ஸ்டாலின் ஐயா சொன்னாருன்னு நான் சொல்லணும். ஏன் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், அப்போத்தான் இந்த பிரிவினைவாதம்ங்கிறது எங்கெங்கெல்லாம் வருது, எப்படி மனிதன் செத்தா தப்பு இல்லை, இந்தியன் செத்தா தப்பு இல்லை அப்படிங்கிற அடிப்படைக்குள்ளே நம்ம போகிறோங்கிறதெல்லாம் உங்களுக்கு அடிப்படை புரியும். இப்போ கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், தமிழ்த்தாய் வாழ்த்திலேயே அத்திலக வாசனை போல் அந்த ஒரு திலகம் அப்படிங்கிற வார்த்தை வருதா, அந்த திலகத்துக்கான அர்த்தம் நான் என் பையனுக்கு பொண்ணுக்கு சொல்லி கொடுக்கணும். தெரியாது. ஏன்னா பாலினத்தியா தான் எல்லா பக்கமும் சுத்திக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நெற்றியில் ஒரு அடையாளம் இருந்தால் அதுவே தவறு, அதுவே கேவலம்னு சொல்லி நம்மளுடைய அடையாளங்களை சார், இந்தோனேஷியா அதிகமாக இஸ்லாத் சகோதரர்கள் வாழ்கின்ற ஒரு நாடு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இஸ்லாத்தில் இன்னைக்கும் சனாதனத்திற்கும் ராமாயணத்தை தான் அங்கே தேசிய புத்தகமாகவும், அவர்களுடைய ஏர்லைன்ஸோடைய பேர் கருடா ஏர்லைன்ஸ். இஸ்லாத் சகோதரர்கள் இருக்கக்கூடிய இடம். இங்கே தேவையில்லாமல் நேருவும் அந்த குடும்பமும், அதாவது முபாரக் அலி அல்லது துசூர் ரஹ்மான் பாய், அதிலிருந்து வரக்கூடிய ஒரு விஷயங்கள்ல இருந்து வரும்போது ஏதாவது ஒரு விதத்தில் இந்த இந்து அடையாளங்களை அழித்து கொண்டே வர வேண்டும். ஐயா சாரே ஜஹாசே அச்சா ஹிந்துஸ்தான் அமாரான்னு பாடினது எங்க இக்பால். அப்படி கூட்டமாக வாழ்ந்துட்டு இருந்த நாடு, பிரிவினையை மட்டுமே நோக்கமாக கொண்டு செயல்படுறது திராவிட இயக்கமும் அங்க இருக்கக்கூடிய நேரு குடும்பமும் அதனுடைய காங்கிரஸ் வரலாறும். இதுதான் நாம மையமா எடுத்து எதிர்க்கிறோம். அது ஜின்னா வேறு தனிநாடு கேட்டார் அப்படிங்கிறதோட நிறுத்திட்டார். அதுக்கப்புறம் இன்டர்வலுக்கு அப்புறம் படம் வருது இல்லையா, ஈவே ராமசாமி ஐயா திராவிடஸ்தான்லாம் கேட்டார், திராவிடஸ்தான்லாம் கேட்டார். அதெல்லாம் எதுவும் முடியாமல் நல்ல காலமாக ஆண்டவன் புண்ணியத்தில் நம்மளாம் நல்லா இருக்கும். இந்த தேசிய கொடியை பறக்க விடலை, தேசிய கொடியை பறக்க விடலைன்னு திரும்ப பேசிட்டு இருந்தீங்கன்னா எங்களுக்கு தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி பதில் சொல்ல முடியாது. அதே தான் அவங்களுக்கு கேட்குறாங்க. முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை திருப்பி நான் வரேன். அதான் அவங்களுக்கு கேட்குறாங்க. நீங்க தான் தப்பு பண்றீங்க. மோடி ஐயா ஒரு லெட்டரை கோட் பண்றாரு. இரிட்டேட்டிங் அப்படிங்கிற வார்த்தையை நேரு பயன்படுத்தினார். இரிட்டேட்டிங் வார்த்தைகள் உள்ளது அப்படின்னு சொன்னார். அதுக்கு ஆதாரம் காட்டுங்க. காட்டுறாரு, லெட்டர் காட்டுறாரு. எங்க இருக்குது ஆதாரம்? ரவீந்திரநாத் தாகூர் எழுதியிருக்காரு. இந்த விஷயம் நடந்தத வேற ஒரு புத்தகத்துல அவர் எழுதியிருக்காரு. அதெல்லாம் மறந்துட்டாங்க. அவர் நேருங்கிறத மட்டும் பிடிச்சி வச்சு, ஏன்னா ரோட்டுக்கு எல்லாத்துக்கும் நேரு பேரே வச்சுதான் அதே பிடிச்சிட்டு இருக்காங்க. தேசிய கொடியை இந்த நேரத்தில் தான் ஏத்தணும். தேசிய கொடியை இந்த நேரத்தில் தான் ஏத்தணும், இப்படித்தான் இறக்கணும், இந்த இடத்துல தான் ஏத்தணும்னு கட்டுப்பாடு இருந்த காலகட்டத்தில் RSS அதை கொண்டு வந்தது. 2002க்கு பிறகு அதை நீக்கிய பிறகு எல்லா இடத்துலையும் ஏத்திக்கிட்டு தான் இருக்கும். முடிஞ்சா போங்க. இல்ல ராகுல் காந்தி ஐயா மாதிரி பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு கோர்ட்ல போய் ஐயா மன்னிச்சிருங்க ஐயா, தெரியாம சொல்லிட்டு ஐயா, எங்க நாங்க ஐயா ஃபெரோஸ் கான் கண்டி அப்படின்னு சொல்லுங்க. அதுதான் கரெக்டான பேர். சொன்னா முழு பேரை சொல்லுங்க. அதான் சார், நானும் நீங்களும் நீங்க ரவிச்சந்திரன் சார் திருப்பி நீங்க உள்ள நேரமே இல்ல. இந்த சம்பந்தப்பட்டதுல வாங்க, தனிப்பட்டதுக்குள்ள ஏன் போறீங்க? சம்பந்தப்படாததெல்லாம் பேச விட்டா அப்புறம் சம்பந்தப்பட்டதுக்கு எப்படி வர்றது? முடிச்சாச்சுல. இங்க பாருங்க, நானும் நீங்களும் இன்னாருக்கு பிறக்கணும்னு பிறக்கல, எந்த பிறவையும் அழிவு இல்ல, பேரை ஒழுங்கா சொல்லுங்கங்கறோம். ஃபெரோஸ் கான் கண்டி சொல்லுங்க அப்படிங்கறோம். வாங்க. ரெண்டாவது முக்கியம் என்ன அப்படின்னு சொன்னா, 6 பேர் பேசுனாங்க சார். அது எப்படி நீங்க நேரு மேல பழி போடுறீங்கன்னா, இந்த இரிட்டேட்டிங் வேர்டுங்கிறத அவர் பயன்படுத்தினார். நேதாஜியும் முடியாதுன்றாரு, திலகர் முடியவே முடியாதுன்னு தான் சொல்லுவார். அதையும் மீறி தான் இந்த பர்டிகுலர் விஷயம் நடந்தது. கேள்வி என்ன அப்படின்னா, ஈஸ்வர அல்லா தேரே நாம்ங்கிற வார்த்தையை மகாத்மா காந்தி அவர்களும் புகுத்தினார். அந்த ஒரிஜினல் இதில் அது இல்லை. நீங்கள் ஒரு பாடலை இப்போ இன்னைக்கு ஒரு இளையராஜா பாட்டை யூஸ் பண்ணாலே சுப்ரீம் கோர்ட் சொல்லுது, அந்த வேலையெல்லாம் வச்சுக்காத, உன் வேலை என்னவோ அதை பாருன்னு சொல்லுது.
மிகப்பெரிய காவியங்கள் இருக்கக்கூடிய விஷயத்துல போய் நாம வந்து நமக்கு யாராக இருந்தாலும் மகாத்மா காந்தியாக இருந்தால் நாங்களெல்லாம் போற்றுகின்ற மகாத்மா காந்தியாக இருந்தால் யாராக இருந்தாலும் அப்படித்தான் பண்ணணும். நவம்பர் 14ஆம் தேதி நேரு பிறந்த நாள் அன்னைக்கு பீகார்ல என்ன நடக்க போகுதுன்னு தெளிவாக தெரிஞ்சு நாங்க பாருங்க நேருங்கிறோம் பாருங்க. நவம்பர் 14ஆம் தேதி நேரு பிறந்த நாள்ல தெரிய போகுது. கேள்வி என்னன்னா அப்பெல்லாம் பூச்சாண்டி காட்டிட்டு சாப்பாடு போடுவோம். இங்க தமிழ்நாட்டில் எப்படின்னா பிஜேபி வந்துரும் அப்படின்னு தான் ஓட்டே வாங்குறாங்க. இந்த மாதிரி விஷயம் பேசும் பொழுது தமிழ்த்தாய் வாழ்த்தை தவறாக பாடியதற்காக பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்தினீங்க. ரங்கராஜ் ஐயா சொன்ன மாதிரி சார் யாரோ எழுதிட்டு போனாங்க சார் டிராமால, அதை தூக்கி கொண்டு வந்து வச்சுட்டோம் சார், அதை தவறா பாட்டாங்க சார், விட்டு போக வேண்டியதானே? தவறா பாடினதுக்கு நோக்கம் இருந்ததா? தவறா பாடினதுல ஒரு மிஸ்டேக் தானே நடந்தது. அதை பெருசாக்கி நீங்களே அரசியல் காரணங்களுக்காக யாரோ என்னதுன்னு விட்டு போக வேண்டியதானே? அந்த தமிழ்த்தாய் வாழ்த்தை சட்டசபையில் ஜெயலலிதா அம்மா தான் முதல்ல பாட வச்சாங்க. திராவிட கழகங்களோ திமுகவோ இல்லை. ஆனால் அதை கவர்னர் ஐயா பேசும் பொழுது உடனே அதைக்கு ஒரு பிரச்சனை கொண்டு வரீங்க. ஆனால் வந்தே மாதரம் மட்டும் அப்படியே விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறீங்க. இது ரொம்ப தப்பு. கேள்வி ஒரே ஒரு விஷயத்துல சொல்றேன். சுந்தர் பிச்சையை பத்தி சொன்னாரு. ஐஐடிக்கும் சுந்தர் பிச்சைக்கும் என்ன சம்பந்தம் நீங்க கேட்க மாட்டீங்களா? எங்கேயாவது அதாவது கும்டி பூண்டில அந்த தொப்பூருக்கு வந்து ஸ்ட்ரைட்டா பெங்களூருக்கு போயிருவோமா? சுந்தர் பிச்சை என்ன, ஐஐடி என்ன? ஐஐடி இஸ்லாத் சகோதரர் தொடங்கி வச்சாருன்னா ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்தியாவில் இருந்த கல்வி மந்திரிகள் எல்லாம் இஸ்லாத் சகோதரர் தான் இருந்தாங்க. அதுக்காக நீங்க வந்து அவர்கள் தான் கொண்டு வந்தாங்கன்னு சொல்வீங்களா? மந்திரி சபை கொண்டு அவர் குறிப்பிட்டது படித்ததன் அடிப்படையில் குறிப்பிட்டார். நிறுவனத்தின் அடிப்படையில் குறிப்பிட்டார். ஐஐடியை தொடங்கியதற்கும் சுந்தர் பிச்சைக்கும் என்ன சம்பந்தம்? அவர் போய் படிச்சாரா? அங்க படிச்சுட்டு பாஸ் ஆகி மேல வந்தாரா? எனக்கு ஏதாவது தகவல் சொல்லுங்க. சம்பந்தம் இல்லாம பாருங்க, அவர் பள்ளியில படிச்சாரு, கல்லூரியில படிச்சாரு, என்ன விட நல்லா படிச்சாரு, அதனால மேல வந்தாரு. அவ்வளவுதான். இங்க கேள்வி என்னன்னா ரவிச்சந்திரன் சார் நேரம் இல்ல, சுருக்கம் அப்படிங்க. ஒரு விஷயத்தை பேசும் பொழுது அது எதற்காக மோடி சொன்னாருங்கிறத புரிந்து கொள்ளுங்கள். 6 பேர் பேசினாங்க, இந்த வார்த்தைகள் எல்லாம் நீக்கணும்னாங்க. ஏன்னா நிலம்ங்கிற வார்த்தை இஸ்லாத் சகோதரர்களை இரிட் பண்ணும். இல்ல நிலமாதாவை தான் நம்ம பாராட்டுவோம், நிலத்தை தான் நம்ம மையமா பாராட்டுவோம். அதை அவங்க வெறுக்கிறாங்கிறதுக்காக சொன்னாங்க. அவர்கள் வெறுத்துட்டு போகட்டும், அதுல நியாயம் இருக்கு. இஸ்லாத் சகோதரர் தன்னுடைய கடவுளை தவிர வேற யாரையும் வணங்க மாட்டேன்னு சொல்வதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. அதோட நிறுத்திக்கணும். நாங்களே பாடக்கூடாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? சரி, ஓகே, ரைட். இது என்ன செங்கோலா வாக்கி சிக்காக? ஓகே சார், ஓகே சார்.